ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை பெர்ஸ்பெக்டிவ். முறையாக நம்ம பொலிட்டிக்கல் பற்றி பேச போகிறோம். இதில் அதிகமாக என்டிகே பற்றி தான் பேச போகிறேன். இது ரொம்ப சின்ன வீடியோ தான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாப்பி நியூஸ் என்னன்னா, விஜய் தேர்தலில் ஜெயிச்சிட்டாரு. அது சில பேருக்கு பேட் நியூஸாக இருந்தாலும் நமக்கு ஹாப்பி தான். மக்களே எதிர்பார்க்கல 108 தொகுதி வின் பண்ணணும்னு. எல்லாரும் நான் டிவிகேக்கு தான் ஓட் போடுறேன், ஆனால் டிஎம்கே தான் வரும்னு சொல்லி டிவிகே ஜெயிக்க வச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 10 தொகுதி வின் பண்ண வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த ஒரு கவலை தான். பரவாயில்ல, இப்போ கூட்டணி மூலமாக எப்படியாவது வந்துருவாங்க. வாக்கு எண்ணிக்கையை அதிகப்படுத்தி விஜய் ஒரு ஹிஸ்டரியவே உருவாக்கிட்டாரு. இங்கே டிஎம்கே கூட்டணி வச்சிருமேன்னு வேற ஒரு பீதியை கிளப்புறாங்க. நல்ல வேலை அப்படியே எதுவும் நடக்கல. நல்ல வேலை நீ எதுவும் செய்யல. அதே மாதிரி என்டிகே ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலன்றது ஒரு சோகமான விஷயம். அதே மாதிரி ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, ஒன்று கூட வின் பண்ணலையான்னு. நாம் தமிழர் ஒன்று புரிஞ்சுக்கணும், உங்களோட கொள்கை, கோட்பாடு, ஐடியாலஜிலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஆட்சிக்கு வராத வரைக்கும் அது பெரிய அளவில் யூஸே இருக்காது. உபயோகம் இல்லாமே போயிடும். டிவிக்கேல என்டிகேல 1000 குறை நிறைய இருக்கலாம். ரெண்டு பேருமே மாற்றி பேசுறாங்க. நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு, கொள்கை வேறுபாடு இருக்கு. ஆனா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், உங்ககிட்ட இருக்க தமிழ் தேசிய கொள்கையும் கோட்பாடும் நீங்க பண்ண அனைத்து நல்ல விஷயமும் மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சா அவங்க கண்டிப்பா உங்களை தான் ஓட் போட்டு ஜெயிக்க வைப்பாங்க. ஆனா அது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியாது. அது உங்க கட்சின்னு இல்லை, அது எந்த கட்சியா இருந்தாலும் தான். இப்ப ரேண்டமா ரோட்ல போற ஒருத்தனை கூப்பிட்டு நீ எந்த கட்சிக்கு அவுட் போட்டான்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? ஏதோ ஒரு கட்சி பேர் சொல்லுவான். அந்த கட்சிக்கு என்ன கொள்கைன்னு கேட்டா தெரியாதுன்னு தான் சொல்லுவான். ஏன்னா மக்கள் அரசியலமயமாக்கப்படலை. அப்போ எதனால் அவருக்கு ஓட் போட்டேன்னு கேட்டால் நல்லது பண்ணுவார்னு ஓட் போட்டேன்னு சொல்லுவான். அந்த யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் தமிழ் தேசியம் எதனால் ஆரம்பிச்சிச்சு, எத்தனை போராட்டங்கள், எத்தனை தமிழ் மக்கள் உயிரிழப்பு, அது எல்லாருக்கும் தெரியாது. அதை தெரிய வைக்கவும் இப்போ முடியாது. சீமானோட பேச்சு, அவர் மேடையில் சொல்கிற ஐடியாலஜி தான் மக்களுக்கு போய் கொஞ்சமாவது சேருது. அவர் மேடையில் கொடுக்குற நம்பிக்கை, அதனால மட்டும்தான் 2024 லோக்சபா எலெக்ஷனில் 35.6 லட்சம் ஓட்டு 8.15 ஓட் ஷேர் வாங்குச்சு. அதுதான் உண்மை. இன்னொரு காரணம், மக்களுக்கு அப்போ மாற்றம் தேவைப்பட்டுச்சு. அப்போ இருந்த மாற்று அரசியல் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் மேடையில் பேசின பேச்சும் மேடையில் சொன்ன ஐடியாலஜியும் வச்சு தான் இவ்வளோ ஓட் வாங்கினீங்க. யாரும் கூகுளில் போய் சர்ச் பண்ணி என்டிகேவோட ஐடியாலஜியும் கொள்கையும் சர்ச் பண்ணிலாம் பார்த்து தெரிஞ்சுக்கல. மேடையில் நீங்கள் கொடுத்த நம்பிக்கை மட்டும்தான் முக்கிய காரணம். இப்போ இந்த எலெக்ஷனுக்கு வருவோம். விஜய்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வராரு. அவர் பின்னாடி ஒரு மக்கள் கூட்டம் இருக்கு. டிஎம்கேவோட ஊழல் தலைவரிச்சு ஆடுது. மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவை. அப்போ எல்லாரும் விஜயை சூஸ் பண்ணுறாங்க. எதனால? விஜய் ஒவ்வொரு மேடையிலையும் கொடுக்குற நம்பிக்கை பிளஸ் அவரோட ஐடியாலஜி. 1.5 கோடி பேர் விஜயோட கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து அவருக்கு ஓட் போடலை. அவர் மேடையில் கொடுக்குற நம்பிக்கை மட்டும்தான். எல்லாம் தெரிஞ்சவங்க தான் டிவிக்கோட கொள்கை அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்து ஓட் போடுறாங்க. மற்ற எல்லாருமே விஜய்ன்ற நேம், விஜய் ஃபேஸ், விஜய் ஸ்பீச், அவர் கொடுக்குற நம்பிக்கை, அவ்வளோதான் காரணம். வேட்பாளர் கூட யாரும் தெரியாது. 2021 2024 என்டிகேக்கு ஓட் போட்டவங்களை பார்த்து கேட்குறேன். அப்போ ஓட் போட்ட நீங்கள் உங்கள் தொகுதியில் என்டிகேல எந்த வேட்பாளர் நிற்கிறான்னு பார்த்து தான் ஓட் போட்டிங்களா? கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க எல்லாரும் சீமான் முகம், சீமான் ஸ்பீச், விவசாயம், அவர் கொடுத்த நம்பிக்கை, அதுதான் காரணம். இப்போ 2026 எலெக்ஷன். டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் மக்களுக்கு வேணாம். அப்போ மாற்றம் வேணும். மக்களோட அடுத்த சாய்ஸ் என்டிகே, டிவிகே. எல்லாருக்குமே நல்லா தெரியும் என்டிகேக்கு இப்போ ஓட் போட்டால் அவங்க கண்டிப்பாக ஆட்சிக்கு வரமாட்டாங்கன்னு. ஓட் ஷேர் பிரிஞ்சு திரும்பவும் டிஎம்கே தான் வரும். திரும்ப டிஎம்கே வர வச்சு அவங்களுக்கு அடிமையாக இருக்க முடியாது. இப்போ டிவிகே சைடு நிறைய குறைநிறைகள் இருந்தாலும் டிவிகே சைடு அதிக மக்கள் இருக்காங்க, அதிக மெஜாரிட்டி இருக்கு. அவரும் நல்லது பண்றேன்னு தான் சொல்றாரு. அப்போ அவருக்கு ஓட் போட்டால் அவர் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு ஓட் போட்டாங்க. இப்போ அவர் வந்துட்டாரு. இப்போ டிவிகே சைடு நிறைய தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஓட் போடாமல் விட்டுருந்தா திரும்ப டிஎம்கேக்கு அடிமையாக தான் இருந்திருக்கணும். அதுக்கு இதுவே பெட்டர் தான் மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்காத வரைக்கும் என்டிகேனால ஆட்சி அமைக்கவே முடியாது. நான் சொல்றது தப்புன்னு நீங்க சொன்னா அது உங்க இஷ்டம். நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் சொல்ல முடியும். புத்தர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் புத்தர் சொல்ல முடியும். நீங்க சொல்றது தான் புத்தர் சொல்லணும். புத்தர் சொல்றது நியாயம் இருக்கா, ரைட் இருக்கான்ற இடத்துல நான் வரல. இதெல்லாம் விட்டுட்டு மக்கள் எல்லாரும் முட்டாள்னு சொல்லிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் முட்டாள்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க ஆட்சிக்கு வராமலே செத்து போயிருவீங்க. அப்படி எல்லாரையும் அறிவாளியாக்கி அரசியலையப்படுத்தி ஜெயிக்க முடியும்னு நினைச்சா அது உங்க இஷ்டம். அப்புறம் இந்த ஆட்சியில் ஏதாவது தப்பு நடந்தா எல்லாரும் தட்டி கேட்போம், நல்லது நடந்தா பாராட்டுவோம். ஏடிஎம்கே டிஎம்கே வராம அடுத்த 5 வருஷம் கழிச்சு யார் வந்தாலும் மக்களுக்கு ஓகே தான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எப்படியோ ஒரு மாற்றம் கிடைச்சிருச்சு. ஒரு விரல் புரட்சின்றது பொய் இல்லைன்னு நிரூபிச்சிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அதிகமாக என்டிகே பற்றி தான் பேசினேன். ஏன்னா இந்த கட்சி இப்போ இந்த நிலைமையில இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால என்னோட ஒரு குரல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்னது சரியா இல்லையான்னு சொல்லுங்க. போயிட்டு வரேன். பாய் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் அட்மிட். Oh my God!